தனுசு ராசி குரு பெயர்ச்சி. தனுசு ஆஃப்டர் ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் குருவுடைய பார்வை வந்து விழுது. இந்த முறை குருவுடைய நேர்கோட்டு பார்வை. நேரா ஒரு ஒரு பாசிட்டிவ் பிளானெட் வந்து நேரா பார்க்க போற நேரம் தான் தனுசு. இப்ப கடவுள் உங்க முன்னாடி வந்துட்டார். நீங்க வந்து டெய்லி இப்ப பூஜை பண்றீங்க, ஜெபம் பண்றீங்க, வேண்டுறீங்க, வழிபடுறீங்க. ஏதோ ஒரு பிரார்த்தனை செய்றீங்க. திடீர்னு கடவுள் உங்க முன்னாடி வந்த மாரி உங்களுக்கு ஒரு ஒரு இமேஜினேஷனும் வச்சுக்கலாம். இல்ல ரியலா கூட நீங்க நம்பிக்கை உடையவர்ல ரியல்னு கூட நம்பலாம். உங்கள பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன எவ்வளோ குறைகள் இருக்கும். எவ்வளோ தேவைகள் இருக்கும். அந்த தேவைய கேட்டா, அது உங்களுக்கு வந்து நான் அருள் புரியிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி குரு தான் உங்க ராசிநாதன். குரு தான் உங்களுக்கு வந்து கேந்திர ஸ்தானாதிபதி. அதாவது உங்களுக்கு 4த் ஹவுஸ் லார்டும் அவர் தான். சுக சௌகரியங்களும் அவர் தான் தருவாரு. ராசிநாதனும் அவர் தான். புத்தியும் அவர் தான். மனசும் அவர் தான். அவர் நேரா 7த் ஹவுஸ்லேருந்து அப்படியே அப்படியே எதிர்க்க இந்த இந்த நீங்க வெளில போகும்போது, ஆஹா! நமக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள பார்த்துட்டோம். நம்மள பார்க்கும்போதே ஹேவ் அ குட் டே, குட் லக் விஷஸ் அப்படி சொல்லும்போது நமக்கு எப்படி தெரியும்? நம்ம போற காரியம் ஜெயிப்போம். அந்த மாரி தான் இந்த குருவுடைய பொசிஷன். ஸோ தனுசு நேரா 7த் ஹவுஸ்ல குரு. நீங்க அப்படி எதிர்க்க கதவ தொறந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு சுபமான பார்வை. நீங்க பார்க்கறது ஒரு பாசிட்டிவா இருக்கு. நீங்க கேட்கறது ஒரு பாசிட்டிவா இருக்கு. உங்க மைண்ட் ஒரு பாசிட்டிவ் வைப்க்கு வருது. இதான் குரு பார்வையுடைய பிளஸ் பாயிண்ட். சனி 4த் ஹவுஸ்ல இருக்கு. 4ல சனி இருக்கு. ஏதோ ஒண்ணு தொடுறீங்க, ஏதோ ஒண்ணு செய்றீங்க, ஏதோ ஒண்ணு முயற்சி பண்றீங்க. பொருளாதாரம், குடும்பம், வீடு அது இது எல்லாம். ஒரு சின்ன தடங்கல இந்த சனி பண்ணும். பட் உங்க வாசல கடந்துட்டீங்க. உங்க 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 விஷயத்துல நீங்க இறங்கிட்டீங்கன்னா, அது ஆரம்பத்துல ஒரு சின்ன தடங்கல். அத கடந்த உடனே இந்த குரு பார்வை சக்சஸ் குடுக்கும். ஸோ தனுசு முதல்ல ஸ்தான பலம். குருவுடைய பொசிஷன் ஸ்தான பலம் சூப்பரா இருக்கு. தனுசுக்கு 7த் ஹவுஸ்ல. இப்ப அவருடைய பார்வைலாம் என்ன பண்ண போகுது? முதல்ல இந்த நேர்கோட்டு பார்வைய பார்த்துருவோம். நேரா தனுச பார்க்குறாரு. மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மைண்ட் ஹேப்பியா இருக்கும். பாசிட்டிவா இருக்கும். ஒரு தைரியம் வரும். நம்மளால முடியும். நம்ம பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணலாம். படிப்பு, ஒரு திருமண விஷயம், இல்ல நம்ம ஒரு தொழில், ஒரு வெளிநாடு யோகம், ஒரு முயற்சி. நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? முயற்சி பண்ணி தான் பார்ப்போம். இந்த எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள சொல்லுது, ஒரு பாசிட்டிவா சொல்லுது. அதான் இந்த குரு பார்வை.